Hi friends, EEE Microprocessor இருக்க MCQ Questions in 8255 பார்க்க போகிறோம். Third year EEE students க்கு யூஸ் ஆகும். EC students and also E&I students and also for CSE and IT students க்கு யூஸ் ஆகும். So 8255 that is a programmable peripheral interface. அப்படின்னா இதை வந்து programmable input output portனு சொல்லலாம். And also we can say parallel input output portனு சொல்லலாம். So this is going to be a multi-port device. இப்போ வந்து ப்ரோக்ராமருக்கு தகுந்தபடி இந்த போர்ட்ஸை வந்து நம்ம different ways அப்படி இல்லைனா வெரைட்டி ஆஃப் வேஸில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் ஃபார் இன்டர்ஃபேஸிங் த peripheral devices. So 8255 is a general purpose programmable input output device. So இது பார்த்தீங்கன்னா parallel டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 24 input output pins இருக்குது. அதை எப்படி நம்ம குரூப் பண்ணுறோன்னா 3 into 8 bit parallel ports of port A, port B and port C பண்ணுறோம். So the 8 bits of போர்ட் சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பிட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு குரூப் பண்ணி 2 4 பிட் போர்ட்ஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது வந்து சி அப்பர் ஷார்ட்டாக சியூன்னு சொல்லுவோம் அண்டு சி லோவர் ஷார்ட்டாக சிஎல்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் 8255 எப்படி வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். தட் இஸ் இன்டு 2 மோட்ஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா பிட் செட் ரீசெட், அதை ஷார்ட்டாக பிஎஸ்ஆர் மோடுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் மோட். ஸோ பிஎஸ்ஆர் மோட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் யூஸ் டு செட் ஆர் ரீசெட் த பிட்ஸ் இன் போர்ட் சி. அது இன்புட் அவுட்புட் மோட் பார்த்தீங்கன்னா அது வந்து அகைன் டிவைடட் இன்டு 3 மோட்ஸ், மோடு 0, மோடு 1 அண்ட் மோடு 2. ஸோ மோடு 0ன்றது சிம்பிள் இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ், மோடு 1ன்றது இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் வித் ஹேண்ட் செக், மோடு 2ன்றது bidirectional input output data transfer. Next வந்து features of 8255. So 8255 பார்த்தீங்கன்னா that is going to be a widely used one, that is programmable and also parallel input output device. So இதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோன்னா to transfer the data from simple input output to the interrupt input output. அதேமாதிரி இது எதெல்லாம் கம்பேட்டிபிளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா with all Intel processor and also most other microprocessors. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் இந்த போர்ட் சி பார்த்தீங்கன்னா that is a BSR mode, bit set and reset mode, allows setting and resetting of the individual bits of port C. Next 8255 can operate in 3 input output modes. ஆல்ரெடி பார்த்தது தான் mode 0, mode 1 and mode 2. அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி TTL கம்பேட்டிபிளாக இருக்கும், that is transistor logic கம்பேட்டிபிளாக இருக்கும். MCQ questions பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், programmable peripheral input output port is other name for. ஆன்சர் வந்து B, that is a parallel input and output port. in 8255 introductionல ஆல்ரெடி பார்த்தோம். நெக்ஸ்ட் கொஷின், போர்ட் C of 8255 can function independently as. இப்போ போர்ட் C பார்த்தீங்கன்னா டோட்டலாக அது வந்து ஒரு 8 பிட்ஸ் இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது. ஸோ குரூப்பாக பிரிக்கும் போது 2 4 பிட்ஸ் தான் நம்ம பிரிப்போம். ஸோ அப்போ இங்கே இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது இட் இஸ் எய்தர் as இன்புட் ஆர் as அவுட்புட் போர்ட்ஸ். அப்போ போர்ட் சி கேன் ஃபங்க்ஷன் இண்டிபெண்ட்லி எய்தர் as இன்புட் ஆர் as அவுட்புட் போர்ட்ஸ். இப்போ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஷின், ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி போர்ட்ஸ் ஆஃப் 8255 ஆர் அச்சீவ்ட் பை ப்ரோக்ராமிங் த பிட்ஸ் ஆஃப் an internal register called. ஸோ இன்டர்னல் ரெஜிஸ்டர்னு வரும்போதே தட் இஸ் கோயிங் டு பி அ கண்ட்ரோல் வேர்ட் ரெஜிஸ்டர். ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தி டேட்டா பஸ் பஃபர் இஸ் கண்ட்ரோல்டு பை தி ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக். ஆன்சர் பி. ஸோ இதெல்லாம் நீங்கள் பிளாக் டயக்ராமில் அண்ட் ஆல்சோ பின் டயக்ராமில் படிப்பீங்க. இப்போ 8255 எடுத்துக்கிட்டாவே நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது இன்ட்ரோடக்ஷன், ஃபியூச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டயக்ராம், பின் டயக்ராம் அண்ட் த ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் 8255. ஸோ இப்போ இந்த டேட்டா பஸ் பஃபர் இது எல்லாமே பிளாக் டயக்ராமில் பின் டயக்ராம்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வச்சு நம்ம MCQ கொஷின்ஸ் வந்து ஈஸியாக எழுதிடலாம். தி இன்புட் ப்ரொவைடட் பை தி மைக்ரோப்ராசஸர் டு த ரீட் ரைட் கண்ட்ரோல் லாஜிக் இஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி மென்ஷன்ட். ஸோ ரீசெட், A1, அப்புறம் ரைட், தட் இஸ் ஆக்டிவ் லோ, இது எல்லாமே வரும்.
that is going to be a inputs provided by the microprocessor to the read write control logic. So அது இல்லாம RD read active low A0 signal இதெல்லாமே inputs that are going to be provided. Next question, the device that receives or transmits data upon the execution of input or output instructions by the microprocessor is 3-state bidirectional buffer. So this for mode 2, that is a bidirectional input output mode, we already know. So 3-state bidirectional buffer is used to receive or transmits data upon the execution of input or output instructions by the microprocessor. Next question, the port that is used for the generation of handshake lines in mode 1 or mode 2 is, so answer வந்து D, that is a port C upper, that is used for the generation of handshake lines in mode 1 or mode 2. So இப்போ 8255 பொறுத்த வரைக்கும் இந்த handshaking signals பார்த்தீங்கன்னா that is called strobe input ஷார்ட்டா STB ன்னு சொல்லுவோம் and acknowledge input ஷார்ட்டா ACK ன்னு சொல்லுவோம். It is also called as a input buffer full ஷார்ட்டா IBF and output buffer full ஷார்ட்டா OBF ன்னு சொல்லுவோம். So answer is port C upper, that is PC0 to PC3. Next question, if A1 equal to 0 and A0 equal to 1, these are the signals, then the input read cycle is performed from the port B to data bus. So answer is B. So இதெல்லாமே நீங்க block diagramல படிச்சிருப்பீங்க. இந்த A0 A1 signalsலாம் எல்லாமே அந்த read write control logic அந்த blockல படிச்சிருப்பீங்க. ஸோ A1 0ஆகவும் A0 சிக்னல் வந்து 1ஆகவும் இருக்கும்போது அப்போ இன்புட் ரீட் சைக்கிள் வந்து that is going to be performed from port B to data bus. Next question, the function data bus tri-stated is performed when, so chip select, that is active low, that is equal to either 1 or 0. Similarly read write both are going to be high, so that is answer. So answer is D, chip select either equal to 1 or 0, read write active low both are going to be high, that is equal to 1. Next question, the pin that clears the control word register of 8255 when enabled is, that is a reset. If the reset pin is enabled, then the control word register that is going to be cleared, that is equal to 0. நன்றி, வணக்கம்.